ஹாய் மக்களே. இன்றைக்கி நேற்று சட்டசபையில் நடந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே பார்த்தேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து லாட்ரி விஷயத்தை பற்றி பேசின உடனே மாண்புமிகு அமைச்சர் அவர் ஆதவர்ஜுனா வந்து கேள்வி கேட்டார், அந்த 900 கோடி வாங்கினீங்களே அப்படின்னு. இன்னும் கிட்டத்தட்ட 2023 வெளியிலேருந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேறு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 300 சில்லறையிலேருந்து ஒரு 400 கோடிக்குள்ளே வாங்கியிருக்காங்க. 2022 to 23, அதே 24 to 25 கிட்டத்தட்ட 1060 கோடி வாங்கியிருக்காங்க வேறு வேறு ஆள்கிட்டேருந்து பார்ட்டி ஃபண்டாக மட்டும் அஃபிஷியலாக. சரியா? இது வந்து நான் சொல்லலை, நியூஸில் வந்தது, தினத்தந்திலேயே போட்டிருக்காங்க. இது நியூஸில் அஃபிஷியலாக வந்த விஷயம். இவ்வளோ அமௌண்ட் வாங்கி இதெல்லாம் எங்கே போகுது? எவ்வளோ தான் கொள்ளையடிப்பீங்க? பார்ட்டி ஃபண்டாக நீங்கள் வந்து இவ்வளோ வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிகளுக்கு உங்கள் மூலமாக எவ்வளவு அமௌண்ட்டு இன்கம் இருக்கணும். இப்போ அவங்க ஒரு 1050 கோடி உங்களுக்கு தராங்கன்னா யாரும் சும்மாலாம் தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ விஷயத்த அவங்களுக்காக ஃபேவராக பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்க அது மூலமாக எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கணும். இப்போ நான் ₹1 செலவு பண்ணுறேன்னா எனக்கு அதில் ஒரு ₹2 வருமானம் வருதான்றதை நான் பார்ப்பேன். எல்லாருமே அவ்வளோதான். பொதுவாக எந்த தொழில் செய்கிறவங்கள, ஆனால் அரசியல்ன்றது வந்து அப்படி கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக புனிதமான ஒரு இடம். சரியா? அதுக்காக தான் நாங்கள் வந்து மக்களுக்காக நிற்கிறோம்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அந்த மக்களுக்கான நல்ல விஷயங்களை எதையாவது பண்ணணும். அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் இதான நல்ல ஒரு அரசியலுக்கான தகுதி. சரியா? இவ்வளோ விஷயம், இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து இப்படியே வாங்கியிருக்கீங்க. இது வந்து அஃபிஷியலாக வந்த விஷயம். இன்னும் இந்த மாதிரி வராமல் தெரியாமல் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. நீங்கள்லாம் உங்களை எப்படி சொல்கிறது, இந்த மக்கள் எப்படி உங்களை இன்னும் நம்புகிறாங்கன்னு தான் தெரியல.